dear students, அனைவருக்கும் வணக்கம். Respiration ஓட continuation சுவாசித்தலின் தொடர்ச்சியாக now we are going to learn about alternative substrate for respiration. சுவாசித்தலின் மாற்று தள பொருட்கள் நம்ம டிஃபைன் பண்றப்பயே oxidation of carbohydrates, release of energy, liberation of carbon dioxide and formation of water. கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றல் வெளிவிடப்படுவது மட்டுமின்றி நீரும் கார்பன் டை ஆக்சைடும் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வினைத்தான் நாம் சுவாசித்தல் என்று அழைப்போம். டிஃபைன் பண்ணுறப்பயே த காமன் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் பொதுவாக பயன்படுகின்ற சுவாச தளப்பொருள் கார்போஹைட்ரேட்ஸ்னு படிச்சிருப்போம். ஆனால் கார்போஹைட்ரேட்டுகள் மட்டும் சுவாசித்தலுக்கு சப்ஸ்ட்ரேட்டாக இருக்காது. அதர் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ்ட். கார்போஹைட்ரேட்டுகளை தவிர கொழுப்பு சிதைவடைந்தாலும் we get energy, respiration நடக்கலாம். அதே மாதிரி புரோட்டீன்ஸ் புரதம் எடுத்துக்கொண்டால் அவர்களும் சுவாச தள பொருட்களாக பயன்படலாம். கார்போஹைட்ரேட் வரப்போ என்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கிளைகோலைசிஸ்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு பைருவிக் ஆசிட். குளுக்கோஸ் ஆனது 2 பைருவிக் அமிலமாக மாறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு கிளைகோலைசிஸ்னு பேர். அப்போ இது அப்போ ஸ்டெப்ஸ்லாம் உனக்கு தெரியும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 1,6 bis பாஸ்பேட், dihydroxyacetone phosphate, glyceraldehyde 3 phosphate, 1,3 bis phosphoglyceric acid, 3 phosphoglyceric acid, 2 phosphoglyceric acid, phosphoenol pyruvic acid, and finally the pyruvic acid is formed. Upper glucose pyruvic acid மாறும். Pyruvic acid is converted into acetyl CoA. அது acetyl CoA மாறும். It undergo Krebs cycle. Krebs சுழற்சியில் ஈடுபடும். இது it's a kind of utilization of glucose. இது ஒரு முறையில் குளுக்கோஸ் பயன்படுவதை கார்போஹைட்ரேட் தளப்பொருளாக பயன்படுவதை குறைக்கும். Like that in respiration, the fat as well as proteins are also act as a respiratory substrate. கார்போஹைட்ரேட்டுகளை போலவே கொழுப்பும் புரதங்களும் இந்த சிதைவு சுவாசித்தலில் தளப்பொருளாக பயன்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஜுவாலஜியில் படிக்கிறப்ப டைஜஷன் ஒன்று படிச்சிருப்போம். அதை கொஞ்சம் இங்கே காரிலேட் பண்ணிக்கோ. Breakdown of macromolecules into their monomeric unit is said to be catabolism. பெரிய மூலங்கள் அதன் எளிய மூலங்களாக சிதைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினைத்தான் நாம் என்னவென்று அழைக்கின்றோம்? வளர்சிதை மாற்றம் என அழைக்கிறோம். அதாவது பெருசு சின்னதாக மாறுறப்ப அது சிதை மாற்றம் என்று கூறுவார்கள். Breakdown of macromolecules into their monomeric unit, பெரிய மூலக்கூறு சின்ன மூலக்கூறாக மாறினால் அதை நாம் சிதை மாற்றம் என்று அழைப்போம். அது மாதிரி இல்லாமல் சின்ன மூலக்கூறு பெருசாக மாறினால் synthesis of macromolecules from their monomeric unit is said to be anabolism. அப்போ கேட்டபாலிசம்னு ஒரு இருக்குது சிதைவு, அனபாலிசம்னு ஒன்று இருக்குது வளர்ச்சி. இங்கே நம்ம பார்க்குற ரெஸ்பிரேஷனுங்கிறது இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கேட்டபாலிக் ப்ராசஸ். இது ஒரு சிதைவடையக்கூடிய நிகழ்வாகும். அதே மாதிரி டைஜஷன் செரித்தல் இருக்குது பாருங்களேன், இட்ஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஃபார் கேட்டபாலிசம். நம்முடைய செரித்தல் என்பதும் ஒரு சிதை மாற்ற நிகழ்வாகும். செரித்தலின் போது என்னாகும்? Carbohydrates are converted into glucose. Fat is converted into fatty acid and glycerol. Proteins are converted into amino acid. செரித்தலின் பொழுது கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸாக மாற்றமடையும். புரதங்களை எடுத்துக்கொண்டால் அமினோ அமிலமாக மாற்றமடையும். கொழுப்பினை எடுத்துக்கொண்டால் கொழுப்பு அமிலமாகவும் கிளிசராலாகவும் மாற்றமடையும். கொழுப்பினை எடுத்துக்கொண்டால் கொழுப்பு அமிலமாகவும் கிளிசராலாகவும் மாற்றமடையும். நம்ம படித்தோம். இது இந்த குளுக்கோஸ் அப்புறம் என்ன நடக்கிறதெல்லாம் இங்கே பார்த்தாச்சு. நம்மளோட தொப்பாலி தட் இஸ் ஸ்டொமக் எடுத்துப்போம், ஸ்மால் இன்டெஸ்டைன் போவோம். ஸ்மால் இன்டெஸ்டைன் போனோம்னா அங்கே வில்லை குடல் உறிஞ்சிகள் என்ற அமைப்பு காணப்படும். அது எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு செல்லில் போய் தரும். அந்த செல்லில் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த பிளான்ட் செல்லாக இருக்கலாம், அனிமல் செல்லாக இருக்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த செல்ஸ். அப்போ இதை பற்றி நம்ம ஏற்கனவே கிளியராக படிச்சிட்டோம். இப்போ இங்கே என்ன ஆகும்? ஃபேட் is converted into fatty acid and glycerol. முதலில் கொழுப்பானது கொழுப்பு அமிலமாகவும் கிளிசராலாகவும் மாறும். This glycerol converted into dihydroxyacetone phosphate. இந்த glycerol dihydroxyacetone phosphate போயிட்டு அப்புறம் அதிலிருந்து பைருவிக் அமிலம் உருவாகி அதிலிருந்து அசட்டைல் கோயை நடந்து Krebs cycle வரும். ஸோ இது மாதிரி ப்ராசஸை இந்த glycerol கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த ஃபேட்டி ஆசிட் எடுத்துட்டு எல்லாம் ஸ்ட்ரைட் அவே இட் இஸ் கன்வெர்டட் இன்டு அசட்டைல் கோயே. இந்த கொழுப்பு அமிலத்திலிருந்து அசட்டைல் கோயை உருவாக்கி அந்த அசட்டைல் கோயை போய் Krebs சைக்கிளில் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்போ இது நேரடியாக நடக்கிறத நம்ம படிச்சிருக்கோம்.
fat is converted into fatty acid in glycerol. கொழுப்பானது கொழுப்பு அமிலமாகவும் glycerol ஆகவும் மாறும். Glycerol is converted to dihydroxyacetone phosphate. Glycerol ஆனது dihydroxyacetone phosphate ஆக மாறும். அதிலிருந்து pyruvic acid form ஆகி இந்த process continue ஆகும். Otherwise, fatty acid is converted into acetyl-CoA. கொழுப்பு அமிலமானது acetyl-CoA ஆக மாறி இந்த நிகழ்வில் சிதைத்தலில் பங்கு பெறலாம். அடுத்தது இங்க புரோட்டீன் வாங்கும். புரோட்டீனோட சிம்பிளர் ஃபார்ம் நமக்கு அமினோ ஆசிட் தெரியும். Proteins are converted into amino acid with the help of protease enzymes. புரோட்டியேஸ்கள் என்று அழைக்கப்படுகின்ற நொதிகளின் துணை கொண்டு புரதமானது அதனை எளிய மூலக்கூறாகிய அமினோ அமிலமாக மாறும். This amino acid undergo deamination and converted into pyruvic acid. அமினோ அமிலங்கள் அம்மோனியா நீக்கம் அடைந்த பின்னர் பைருவிக் அமிலமாக மாறிவிடும். அப்ப இங்கேந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து இதை போன்றும் அவை சுவாசித்தலில் ஈடுபடலாம். அப்போ கார்போஹைட்ரேட்டும் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கும், ஃபேட்டும் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கும், ப்ரோட்டீன்ஸும் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் சப்ஸ்ட்ரேட்டாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு ப்ராப்ளம்னு உனக்கு தெரியும். டாக்ஸிக் அமோனியா இஸ் ரிலீஸ்ட். புரதமானது தளப்பொருளாக செயல்படுகின்ற சமயத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அமோனியா உருவாக்கம் இருக்கும். பாக்கி ரெண்டுலேயும் அந்த பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் we get energy. எந்த ஒரு சிதைவு நடைபெற்றாலும் either the carbohydrate breakdown or protein breakdown or fat breakdown we get energy. நமக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ ரெஸ்பிரேஷன், ஆக்சிடேஷன். ரெஸ்பிரேஷன் என்பது ஆக்சிஜனேற்றம் அடைவதை குறிக்கும். யார் ஆக்சிஜனேற்றம் அடையலாம்? கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபேட்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். இதில் எதுவனாலும் சிதையலாம், ஆக்சிஜனேற்றம் அடையலாம். தேங்க்யூ வெரி மச்.